அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மிகவும் சிறப்பு வாய்ந்த கார்த்திகை அமாவாசை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆசுரர்களும் தேவர்களும் திருப்பார்கடலை கடைந்த போது மந்தர மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து கடைந்ததாக புராணங்கள் சொல்லப்படுகின்றன. அப்படி திருப்பார்கடலை கடைந்த போது பலவிதமான செல்வங்கள் வெளிப்பட்டன. அவற்றில் செல்வத்திற்குரிய தெய்வமான பாரம்பொருள் தெய்வமான மகாலட்சுமி தேவி அவர்கள் திருப்பார்கடலில் இருந்து அவதரித்த தினமாக கார்த்திகை அமாவாசை தினம் சொல்லப்படுகிறது. கார்த்திகை அமாவாசை மகாலட்சுமியின் திரு அவதார தினமாகவும் கருதப்படுகிறது. அதனால் கார்த்திகை அமாவாசை சிறப்புக்குரிய நாளாகவும் மகாலட்சுமி வழிபாட்டிற்குரிய நல்ல நாளாகவும் கருதப்படுகிறது. கார்த்திகை அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடுடன் மகாலட்சுமி வழிபாட்டினையும் செய்வது அவசியம். மற்ற மாதங்களில் வரும் அமாவாசையை விட இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் அமாவாசையானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். எனவே இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க நினைப்பவர்கள் இந்த கார்த்திகை அமாவாசை நாளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாம் இது போன்ற முக்கிய அமாவாசை நாட்களில் நாம் செய்யும் சிறிய தவறுகள் அவர்களின் முன்னோர்களின் ஆன்மாவை காயப்படுத்தி ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் நல்ல முன்னேற்றம் என்பதை ஏற்படாமல் குடும்பத்தில் எப்போதும் சண்டை பூண்கின்ற பிரச்சனைகள் போன்றவை நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாட்களில் காலையில் எழுந்ததும் வீட்டு வாசலில் கோலமிடக்கூடாது. கோலமிடுவது பொதுவாக நமக்கு நல்ல மனநிலையை தரும். குறிப்பாக இந்த கார்த்திகை மாத அமாவாசையில் கோலம் போடக்கூடாது. காரணம், முன்னோர்களை நாம் இழந்து விட்டோம். அவர்கள் நினைவாக அவர்களுக்கும் நாம் தர்ப்பணம் கொடுப்பதற்காகவும் இன்றைய நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாம் கவலையுடன் மனநிலையில் உங்களை அனுசரிக்க வேண்டும். ஆனால் கோலம் போடாதீர்கள். மேலும் இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாளில் உங்களுக்கு தெரியாத வெளிநபர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து கட்டாயம் அவர்களுக்கு உணவு அளிக்காதீர்கள். அப்படி ஒருவேளை அவர்களுக்கு நீங்கள் உணவு அளிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் பகல் 12 மணிக்கு பிறகு அந்த உணவினை நீங்கள் அப்படி அளிக்க வேண்டும். அதற்கு முன்னர் இவ்வாறு நீங்கள் அளிக்காதீர்கள். கார்த்திகை அமாவாசை நாளில் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து முன்னோர்கள் ஆண்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். வீட்டில் இருக்கும் பெண்கள் சிறிது சாதத்தை வடித்து அதில் கருப்பு எள், வெல்லம், தேங்காய் துருவல், வாழைப்பழம் ஆகியவற்றை சேர்த்து பிசைந்து கொள்ள வேண்டும். அதில் சிறு உருண்டையை எடுத்து குருவிகளுக்கும் மற்றொரு சிறிய உருண்டையை எடுத்து காகங்களுக்கும் மற்றொரு சிறிய உருண்டையை எடுத்து நாய்களுக்கும் சாப்பிட உணவாக கொடுக்க வேண்டும். மீதமுள்ள சாதத்தை உருண்டையாக உருட்டி பசுமாட்டிற்கும் உணவாக கொடுக்கலாம். இதனால் நம்முடைய முன்னோர்களின் ஆசியும் பல உயிர்களுக்கு அன்னதானம் வழங்கிய புண்ணியமும் நமக்கு இந்த கார்த்திகை மாத அமாவாசையில் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்து ஆடி அமாவாசை, கார்த்திகை அமாவாசை போன்ற நாட்களில் அமாவாசை பணிகளை மேற்கொள்ள வேண்டும். காலையில் நீண்ட நேரம் தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது. இதனால் நம் அனைவருக்கும் மேலும் குடும்பத்தினருக்கும் ஒரு சோம்பல் ஏற்படும். எழுந்தவுடன் விரைவாக குளித்து முடித்துவிட்டு அமாவாசை பணிகளை வெகுவாக செய்ய வேண்டும். மேலும் இந்த கார்த்திகை அமாவாசை என்று காலையிலிருந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து வீட்டை சுத்தம் செய்வோம். உங்களுடைய சமையலறை, பூஜை அறை போன்றவற்றை கண்டிப்பாக சுத்தம் செய்யக்கூடாது. சுத்தம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு முன்னரே ஒரு நாள் முன்னால் பணிகளை நீங்கள் செய்யுங்கள். இந்த கார்த்திகை அமாவாசை என்று எக்காரணம் கொண்டும் சுத்தம் செய்யாதீர்கள். ஒருவேளை நீங்கள் சிவாலயங்களில் உள்ள நீர்நிலையில் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரும்பினாலும் சரி, நீங்கள் குடும்பத்தினுடன் சென்றாலும் சரி, யாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கின்றீர்களோ அவரின் படத்திற்கு வீட்டில் பூஜை அறையில் ஒரு பெரிய விளக்கு ஒன்றை ஏற்றி விட வேண்டும். அதன் பிறகு அவர்கள் படத்திற்கு ஒரு பெரிய அகல் விளக்கு ஒன்றை அதன் முழுக்க நல்லெண்ணெயை நிரப்பி விளக்கு ஏற்ற வேண்டும். அடுத்ததாக உங்கள் வீட்டில் செல்வ தட்டுப்பாடு அதிகமாக இருந்தால் இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாட்களில் மகாலட்சுமி வழிபாடு, அதாவது மகாலட்சுமியை நீங்கள் வீட்டிலும் கோவிலிலும் நல்ல சிறப்பாக குழு அமைத்து இந்த பூஜையை செய்ய வேண்டும். மேலும் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு அவர்களின் முன்னால் ஒரு படையல் ஒன்றை வைத்திருப்போம். அப்படி படையல் போட்ட உணவை அந்த வீட்டில் உள்ள நபர்கள் மட்டுமே அந்த உணவினை உண்ண வேண்டுமே தவிர வெளியில் இருந்து வரும் குழந்தைகளும் பெரியோரும் யாருமே அந்த படையலை உண்ணக்கூடாது. அவ்வாறு நாம் வழங்கினால் அந்த தர்ப்பணம் வீணாகும்.
பொதுவாக நம் வீட்டில் நிறைய பெயர்கள் இறந்து போயிருப்பார்கள். அப்படி நாம் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக அவர்கள் அனைவரின் புகைப்படத்தையும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இன்று பிரித்து வைத்திருக்க கூடாது. அனைவரின் புகைப்படத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரே வரிசையில் வருமாறு நேராக வைத்து படையல் போட்டு அவற்றை நம் முன்னால் வைத்து படைக்க வேண்டும். மேலும் நம் முன்னோர்களுக்கு நீங்கள் படையல் போட விரும்பினால் உங்களுக்கு ஒற்றை இலையில் எக்காரணம் கொண்டும் படையல் போடவே போடாதீர்கள். அதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. 2 இலைகள் ஒன்றாக வைத்து தான் நாம் படையல் போட வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நிம்மதி தரும். மேலும் இந்த கார்த்திகை அமாவாசை போன்ற நாட்களில் இந்த நாட்களில் அதிகாலையில் அதிகமாக எழுந்து குளித்து முடித்துவிட்டு சுத்தமாக மகாலட்சுமி பூஜை செய்வது மிக சிறப்பானதாக அமையும். அதிகமாக கைகளில் நகம் வளர்ந்திருக்கிறது என்று நகங்களை வெட்டி கொள்ளாதீர்கள். இந்த அமாவாசை நாட்களில் கார்த்திகை அமாவாசை நாள் மட்டும் இந்த நகங்களை கண்டிப்பாக வெட்டவே கூடாது. மேலும் வீட்டில் உள்ள பெண்கள் குளிக்காமல் தலையை சரியாமல் சீகக்கூடாது. அலங்கோலமாக விரித்து போட்டபடி அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது. முடியை நேராக சீவி சரி செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் புனிதமாக இன்றைய நாட்களில் செயல்பட வேண்டும். மேலும் வீட்டில் உள்ள பெண்கள் யாராக இருந்தாலும் சரி நெற்றியில் குங்குமம் இருக்க வேண்டும். உங்களை பெண்ணாக இருந்தால் உங்களால் இருந்தால் கட்டாயம் திருநீர் பூசிக்கொள்ள வேண்டும். இரண்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. மேலும் பெண்கள் காலையில் எழுந்தவுடன் நன்றாக குளித்து விட்டுத்தான் குளியல் அறைக்கு பூஜை அறைக்கு போன்ற இடங்களில் அவர்கள் உள்ளே நுழைய வேண்டும். குளிக்காமல் எக்காரணம் கொண்டும் உள்ளே நுழையவே கூடாது. இந்த கார்த்திகை அமாவாசை நாட்களில் இந்த கார்த்திகை அமாவாசையின் போது நமக்கு பித்ருக்களுக்கும் உண்டான தொடர்பு உருவாக்கிய தருவார்கள். காகம் முதலில் நாம் இருந்து காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும். அதில் உண்ட பிறகு நாம் அந்த பித்ருக்களுக்கு படையல் போட வேண்டும். ஏனெனில் காகமானது அந்த சாதத்தினை உண்ணும் போது மட்டும்தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம் முன்னோர்கள் அந்த உணவை உட்கொள்வார்கள். மேலும் காகமானது யம தர்ம லோகத்தில் இருக்கும் வாசல் காத்து கொண்டிருக்கும் பறவையும் அதுவாகும். நாம் உணவை அறிந்துவிட்டேன். மேலும் இந்த உணவு உங்களுக்கு நல்லதுதான். ஆனால் இவர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு யமதர்மன் அவர்களே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்கள் என்று கொல்லுமாம் இந்த காகம். அதனால்தான் காகமானது முதலில் ஒரு சாதத்தை சாப்பிட வேண்டும். அதன் பிறகுதான் நாம் நம் முன்னோர்களுக்கு படையல் போட வேண்டும். இதற்கு முன்னால் போடக்கூடாது. எனவே நாங்கள் கூறியுள்ள அனைத்தையும் பின்பற்றுங்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இந்த நாட்களில் மகாலட்சுமி தேவியை முக்கியமாக வழிபடுங்கள். உங்களுக்கு நன்றாக சிறப்பு நடக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.